வணக்கம். குழந்தை வளர்ப்பு முறை பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். தமிழ்ல ஒரு இரண்டாவது வீடியோ உங்களுக்காக. நிறைய பேர் குழந்தைங்களை பத்தி நம்ம பேசுறோம் அப்படிங்கும் போதே நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான், எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிறான், ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிடிவாதங்களை சமாளிக்க முடியல, பிடிவாதம் பிடிவாதம் பிடிவாதம். பேரண்ட்ஸ் கிட்டேந்து நமக்கு ஜென்ரலா வர ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா பிடிவாதம். சோ இன்னைக்கு பிடிவாதம் பத்தி பேசலாம். பிடிவாதம் எங்க ஆரம்பிக்கும், எந்த ஸ்டேஜ்ல ஆரம்பிக்கும்? ஒரு வயசுல ஆரம்பிக்கும், 18 வயசுல முடிஞ்சிரும் அப்படின்லாம் நம்ம நினைச்சோம்னா அது கண்டிப்பா இல்லை. ஒரு குழந்தை பிறக்கும் போதே பிடிவாதங்கள் ஆரம்பிச்சிடுது. சில பேர் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, 2 நாள் 3 நாள் குழந்தை கூட பால் குடிக்க மாட்டேங்குது, அது கூட ஒரு வகையான பிடிவாதம் தான். ஆனா இந்த பிடிவாதத்தை நம்ம எங்க உணர்றோம் அப்படின்னா, அந்த குழந்தை வளரும் போதுதான் உணர்றோம். ஒரு 5ல இருந்து 7 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈகோ சென்ட்ரிக்கா இருக்கும். அதாவது ஒரு 7 வயசு ஆற வரைக்கும் அந்த குழந்தைக்கு தன்னை சுத்தி நடக்கிறத பெருசா ஒரு சிங்க் பண்ணி உணர்வு பூர்வமா ரிலேட் பண்ண தெரியாது. ஒரு அப்பா கஷ்டப்படுறாங்க, அம்மா கஷ்டப்படுறாங்க, அப்பாவுக்கு வேலை இல்லை, ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் இருக்குங்கிறதெல்லாம் ஒரு 7 வயசு வரைக்கும் ஒரு குழந்தையால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு எமோஷனல் ஒரு தாட் ப்ராசஸ் 7 வயசு வரைக்கும் வராது. அததான் நம்ம ஒரு ஈகோ சென்ட்ரிக் ஸ்டேஜ் அப்படிம்போம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கடைக்கெல்லாம் போறோம், சில இடத்துலலாம் நம்ம பார்ப்போம், சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்க எல்லாம் ஒரு பொம்மை கடைக்கு போகும். அந்த பொம்மைய அவங்க அம்மா அப்பா வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு விழுந்து புரண்டு அழற குழந்தைங்கள நம்ம பார்த்திருப்போம். நிறைய இடத்துல பார்த்திருப்போம். இது வேணும், இதை எனக்கு இப்போ வாங்கி கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ற குழந்தைங்கள பார்த்திருப்போம். அழுது அடம் பிடிக்கிற குழந்தைங்கள பார்த்திருப்போம். கத்தி கலாட்டா பண்ற குழந்தைங்கள பார்த்திருப்போம். இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் பிடிவாதம். ஒரு 7 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கவே முடியாது. இதெல்லாம் எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும்? இன்னைக்கு நம்ம கடைக்கு போறோம், இன்னைக்கு அந்த குழந்தை நம்மள அழுது பிரச்சனை பண்ணுது அப்படின்னா, இன்னைக்கே நம்ம சொல்லி உடனே அம்மா 2 மணிக்கு சொல்லிட்டாங்க, 2:15 நம்ம கேட்டுறணும் அப்படின்னு எல்லாம் அந்த குழந்தைக்கு புரியாது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன்ல தான் வருது. ஹேபிட் ஃபார்மேஷன்னா என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, மேடம் நீங்க சொல்லிடுறீங்க, ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு அது ஈஸி இல்ல. கண்டிப்பா நான் ஈஸின்னே சொல்லல, கண்டிப்பா அது ஈஸி கிடையாது. ஆனா குழந்தை வளர்க்கறதும் ஈஸி கிடையாது. ஒரு நல்ல குழந்தைய வளர்க்கறது அவ்வளவு ஈஸி கிடையவே கிடையாது. ஸோ சில கஷ்டமான விஷயங்களை செஞ்சுதான் நிறைய நல்ல குழந்தைகளை நம்ம வளர்க்கணும். ஸோ ஹேபிட் ஃபார்மேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஹேபிட் ஃபார்மேஷன்னா என்ன? ஒரு கடைக்கு போறோம், அதாவது நம்ம ஒரு 2 தலைமுறை பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாட்டியா இருக்கட்டும், நம்ம அம்மாவா இருக்கட்டும், ஒரு பொருள் வேணும், ஒரு சாதாரண விஷயம், ஒரு ஃபேமிலி இயங்குறதுக்கு முதல்ல மாசம் ஆனா என்ன பண்ணுவோம், நம்மலாம் ஒரு மளிகை கடை லிஸ்ட் போடுவோம். அந்த மளிகை சாமான்ங்கிறதுக்கு லிஸ்ட்னு ஒண்ணு இருந்தது. ஒரு சர்க்கரையில ஆரம்பிச்சு, மஞ்சள் பொடியில ஆரம்பிச்சு, இவ்வளவு வேணும், இத்தனை கிராம், இத்தனை பேர் இருக்கிற குடும்பங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு அழகான லிஸ்ட் போட்டு, ஒருவேளை இப்போ ஒரு தீபாவளி வருது, ஒரு பண்டிகை வருது அப்படின்னா, ஒரு கிறிஸ்துமஸ் வருது, ஒரு ரம்ஜான் வருதுன்னா, அப்ப அந்த ஒரு வேளை உணவு எடுத்துக்க மாட்டாங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல பொருட்கள் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுமே தவிர ஒரு சர்க்கிள் இருக்கும், கரெக்டான ஒரு அளவு இருக்கும் ஒரு குடும்பத்துக்கும். அதை தான் நம்ம வாங்குவோம். இப்போ நம்ம வாழ்க்கை முறை எப்படி மாறிடுச்சு? ஒரு போன் எடுத்துக்கிறோம், அந்த ஆப்ல என்னென்ன வேணுமோ, உண்மையா சொல்லணும்னா 4 வேண்டிய விஷயங்கள் நம்ம தேட போக 40 வேண்டாத விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு பட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 வேண்டாத விஷயங்களை நம்ம வாங்கிடுறோம். இதே நம்மளோட வாழ்க்கை முறை, இதே நடைமுறை. நம்ம அம்மாவோ நம்ம பாட்டியோ ஒண்ணு கடைக்கு லிஸ்ட கொடுத்து அனுப்புவாங்க, இல்ல கடையில போய் இவங்க லிஸ்ட கொடுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க. நம்மள ரொம்ப கம்மியான பேர் தான் இன்னமும் இந்த நடைமுறைய பழக்கத்துல வச்சிருக்கோம். அதே பழக்கங்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆன் பண்றோம். ஸோ நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம், ஒரு பாஸ்கெட்டையோ ஒரு ட்ராலியோ எடுத்துக்கிறோம், ஒரு கடுகு ஒரு உளுத்தம் பருப்புன்னு தேடி 4 கடுகும் ஒரு 4 பேக்கெட் 4 விஷயங்கள் சமையலுக்கானது எடுக்கிறோம். அதை போற வழி ஃபுல்லா வர வழி ஃபுல்லா, அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பில்லிங் கவுண்டர்ல எல்லாம் எது நம்ம குழந்தைங்க கண்ணில் படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி அந்த பில்லிங் கவுண்டர்ஸ்ல அந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு வைக்கிறாங்க. இங்கதான் நம்ம நீடு
கிரீடுக்கும் உள்ள வித்தியாசம், தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கறதோட பலனை அங்க பார்க்கலாம். உண்மையிலேயே அது உனக்கு தேவையா அப்படின்னு ஒரு பில்லிங் கவுண்டர்ல குழந்தை ஒரு பொருள் எடுத்துட்டு நிக்கும் போது நம்ம அந்த குழந்தைகிட்ட நிஜமாவே உனக்கு இது தேவையா, இது இல்லாம உன்னால இருக்க முடியாதா அப்படின்னு நம்ம கேட்கும் போது அந்த குழந்தையால யோசிக்க முடிஞ்சுது அப்படின்னா நம்ம வளர்ப்பு முறைகள் சரியா இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா இப்ப நம்மளோட சூப்பர் மார்க்கெட் கார்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கே நம்மள அது ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். இப்ப நம்ம கார்ட்டை பாக்குறோம், எத்தனை விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்கள் எடுத்திருக்கோம், இருந்துட்டு போட்டோமேன்ற விஷயங்கள் எடுக்கிறோம், எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எடுக்கிறோம். அதே பழக்க முறைகளை தான் நம்ம குழந்தைங்களுக்கு பாஸ் ஆன் பண்றோம். இந்த விஷயத்த ஆரம்பத்திலேருந்தே குழந்தை வளர்ப்பு நடைமுறையில எல்லா பேரண்ட்ஸும் கொண்டு வரோம். இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இப்ப இருக்கிற தலைமுறை, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்களுக்கு பொருட்களோட அருமை தெரியவே மாட்டேங்குது. வெளியில போனாலே தனக்கு ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு நிறைய இருக்கு. நமக்கெல்லாம் எப்பயோ ஒரு வாட்டி வெளியில கூட்டிட்டு போவாங்க, எப்பயோ ஒரு வாட்டி ஏதாச்சும் வாங்கி தருவாங்க, அதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இந்த தலைமுறையில குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னா வெளியில போனாலே ஏதாவது வாங்கணும், போறதே வாங்கறதுக்கு தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். அதுக்கு காரணமும் மேஜர் பகுதி பாத்தீங்கன்னா நம்ம தான். இங்கதான் பிடிவாதங்கள் ஆரம்பிக்குது. எப்ப போனாலும் ஏதாவது வாங்கி கொடுத்து பழகிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு 5 வயசு ஆயிடுச்சு, 7 வயசு ஆயிடுச்சு, இப்ப இன்னில இருந்து பாரு நான் உன்னை வழிக்கு கொண்டு வரேனா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி வாங்கி தராம இருந்தா அந்த குழந்தை கண்டிப்பா தரையில விழுந்து பிறண்டுதான் அழும், கண்டிப்பா கத்தும். போற இடத்துல நமக்கு ரொம்ப எம்ப்ராசிங்கா இருக்கும். நிறைய பேர் இதை பார்த்திருப்போம். சில பேர் அவங்க குழந்தைங்க அழுது கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நிறைய பேர் நம்ம மத்தவங்க குழந்தைங்க அழும்போது நம்ம நினைச்சுப்போம் இல்லையா, சரி இந்த குழந்தைங்க இப்படி அழுகுது அப்படின்னு அந்த ஒரு எம்ப்ராஸ்மெண்ட் வரும். இது நம்மளோட நடைமுறையிலேருந்தே நம்ம இந்த மாற்றங்களை கொண்டு வரணும். ஒரு 7 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைக்கு பாத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கணும், தனக்கு வேண்டியது கிடைச்சிடணும். அதுதான் அந்த ஒரு ஈகோ சென்ட்ரிக் அப்படிம்போம். தனக்கு வேண்டியது கிடைச்சிடணும், தான் நினைச்சதை நடத்திக்கணும். அதுக்காக அந்த குழந்தை அழும், கத்தும், என்ன வேணா செய்யும். ஒரு 8ல இருந்து 11 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க பாத்தீங்கன்னா பவர், அதாவது ஜெனரலா சொல்லுவாங்க டீனேஜ்ல தான் இட் இஸ் அ வார் ஆஃப் பவர் அப்படின்னு. பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் டெவலப்மெண்ட், இப்ப பெண் பிள்ளைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா பூப்பை எழுதிடுறாங்க. எல்லாமே ஒரு ஜெனரேஷன் மியூட்டேஷன் மாதிரியே எல்லா விஷயங்களுமே ஒரு 2-3 வருஷங்கள் முன்னாடியே நடந்துடுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 8 வயசு பையன் என்ன ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தானோ அந்த தாட் ப்ராசஸ், அந்த மெச்சூரிட்டி இப்பவே ஒரு 6 வயசு குழந்தைக்கு வந்துடுது. ஆனா பிடிவாதங்கள் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி தான் ஆயிட்டு இருக்கு. மெச்சூரிட்டினால பிடிவாதங்கள் குறையுதா, பிஹேவியர் பெட்டர் ஆகுதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் கவுன்சிலிங்க்கு வரும்போது நம்ம ஃபேஸ் பண்ற பெரிய பிரச்சனைகள் டிசிப்ளினிங் கூட செகண்டரியா தான் இருக்கு, பிடிவாதம் தான் முதன்மையா இருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸை நம்ம ஏஜ் ரிலேட்டடா சால்வ் பண்ணாம இருக்கிறது தான். ஒரு 8ல இருந்து 11 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுங்கிற ஒரு ஆட்டிடியூட். டீனேஜர்ஸ்ல இந்த ஆட்டிடியூட் இருக்கும், ஆனா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். 8ல இருந்து 11 வயசு வரைக்கும் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ற ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு புது சைடு உலகத்தை பார்ப்பாங்க. அப்போ ஒரு 5th 12 வயசுங்கிறச்சு அந்த குழந்தை ஒரு 5th 6th 7th வரும்போது நிறைய விஷயங்கள் ஸ்கூல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். அப்ப அந்த குழந்தையோட பிடிவாதங்கள் வேற மாதிரி போகும். அதை நம்ம எப்படின்னா பேச்சு அணுகுமுறை தான். அதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய பொறுமை தேவைப்படும். நம்ம காலையில வரைக்கும் நல்லா அடின்னு அடிச்சுட்டு மத்தியம் நீ பிடிவாதம் பிடிப்பியா, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஃபுல் ஃபோர்ஸ் அண்ட் பவரை காமிச்சிட்டு மத்தியானம் கூப்பிட்டு சரிடா கண்ணா உன்ன நான் அடிச்சுட்டேன், இப்ப நான் உனக்கு ஒரு 10 பொம்மை வாங்கி தரேன் அப்படின்னா அந்த இடத்துல பேரண்ட்ஸா நம்ம தோத்து போயிடுறோம். கண்டிப்பா செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, தப்பு பண்றாங்க அப்படின்னா கண்டிங்க, அடிங்க. நான் ஐ எம் அ கவுன்சிலர் ஹூ வில் சப்போர்ட் அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங். அடிக்காம குழந்தை வளர்க்கறத நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அங்கங்க தேவையான இடத்துல ஒரு 2 அடி கொடுக்கும் போதுதான் அந்த குழந்தையும் ஒரு நல்ல பக்குவத்தை அடையிறது அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் நம்பிக்கை. ஆனா அடிச்சுட்டு ஒரு தப்பு அந்த குழந்தை செய்யறாங்க, அதை நீங்க கண்டிச்சிடுறீங்க, ஒரு 2 அடி கூட அடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் நான் அடிச்சது தப்பு, இதுக்காக உன்னை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருளை நீங்க அந்த குழந்தைகிட்ட இருந்து தடை செஞ்சீங்களோ திருப்பி அதே பொருளை எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பேரண்டா நீங்க உங்க ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணிடுறீங்க. அந்த குழந்தைய ஒரு கன்ஃபியூஸ்டு பேரண்டிங் உள்ள கொண்டு போயிடுறீங்க.
ஒரு குழந்தை ஒரு தப்பு செய்யுது, அதை நீங்க அடிச்சிடுறீங்க அப்படின்னா அந்த தப்பையும் அந்த அடியவும் அடுத்த கொஞ்ச நாளைக்காவது ஞாபகப்படுத்தி கொடுங்க அந்த குழந்தைக்கு. அன்னைக்கு நீ அப்படி செஞ்ச, அதனால அடி வாங்கின, இனிமே அப்படி செய்யாத, மறுபடியும் அந்த தப்பை செஞ்சா அதை விட ஜாஸ்தியா உனக்கு அடியும் திட்டும் பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். அப்படி நம்ம சொல்லும் போது அந்த குழந்தையோட மனசுல கண்டிப்பா அடி விழும். ஒரு தவறு நம்ம செஞ்சால் அதுக்கான தண்டனை வரும் அப்படிங்கிற ஒரு நினைவு அந்த குழந்தைக்கு இருக்கும்போது ஒரு பயம் வரும். பயம் அப்படின்னு உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, குழந்தைங்களை வந்து பயமுறுத்தி வளர்க்க கூடாது, பயமுறுத்தி வளர்க்க கூடாது. எந்த மாதிரி பயமுறுத்தி வளர்க்க கூடாது தெரியுமா? ஒரு சாப்பிடாத குழந்தைய வந்து பூச்சாண்டி வருது, பூதம் வருது, நீ சாப்பிடலன்னா உனக்கு கண்ணு தெரியாம போயிடும். நிஜமாவே சொல்றேன், இந்த மாதிரி சில பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து சொல்லும் போது, சாப்பிடலன்னா உனக்கு கண்ணு தெரியாம போயிடும் சொல்லி சொல்லி ஒரு மாசம் ஊட்டினேன், சாப்பிடலன்னா காது கேட்காதுன்னு சொல்லி 1 மாசம் ஊட்டினேன், சாப்பிடலன்னா கால் நடக்க முடியாதுன்னு சொல்லி ஊட்டினேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஒரு பக்கம் சிரிப்பா வந்தா கூட ஒரு பக்கம் ரொம்பவே வேதனையா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு தவறான நெறிமுறைகள். இந்த மாதிரி ஒரு தவறான பயத்தை நம்ம காட்டக்கூடாது. ஆனா எந்த மாதிரி ஒரு பயம்? மரியாதை கலந்த பயம். தப்பு பண்ணினோம் அப்படின்னா அம்மா அப்பா திட்டுவாங்க, அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது, அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மரியாதை கலந்த பயம் இருக்கு பாத்தீங்களா? அந்த பயத்தை காமிச்சு வளர்த்தோம் அப்படின்னா பிடிவாதங்கள் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஏன்னா இது தப்பு, இது நல்லது இல்லைன்னு நம்ம சொல்லி திருப்பி திருப்பி அதை ஞாபகப்படுத்தும் போது அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுது. டீனேஜர்ஸ்ல பாத்தீங்கன்னா 12, 13 வயசுக்கு மேல 18 வயசு வரைக்கும், ஏன் நான் 18 வயசு வரைக்கும் தான் பேசுறேன் அப்படின்னா அவங்க ஒரு அடல்ட் ஆயிடுறாங்க. 18 வயசுக்கு அப்புறம் அவங்க தாட் ப்ராசஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆயிடும். இப்ப இருக்கிற காலேஜஸ், இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல அவங்க நடைமுறைகள், நெறிமுறைகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. டீனேஜர்ஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் அ டோட்டல் பவர் ஸ்ட்ரகிள். அம்மாவா குழந்தையா, அப்பாவா குழந்தையா, எல்லா டீனேஜரும் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ற ஸ்டேஜ்ல அங்க இருக்காங்க. இது என்ன செஞ்சுதான் பாத்துருவோமே, இதை ஒரு அட்டெம்ப்ட் எடுத்துதான் பாத்துருவோமே அப்படின்னு அந்த டீனேஜர் மைண்ட்ல ஓடும். நமக்கு என்ன தோணும்? ஐயோ குழந்தை வந்து டீனேஜரு, நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பாத்துக்கணும். டீனேஜர் ஸ்டேஜுக்கு வரும்போது நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் உடம்புல. அந்த ஹார்மோன்ஸும் சேர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு தாட் ப்ராசஸ வேற மாதிரி கொடுக்கும். டீனேஜர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கோவப்பட்டோ அடிச்சோ திட்டியோ அந்த மாதிரி அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாம அன்புலையும் அரவணைப்புலையும் மட்டும்தான் பிடிவாதத்தை மாற்ற முடியும். மூஞ்சி தூக்கி அந்த குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கு, ஃபார் சம் ரீசன் நான் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு ஓரமா அந்த குழந்தை போய் உட்காருதுன்னா, சரிடா கண்ணா கொஞ்ச நேரம் உட்கார், உன் கோவம் எப்ப தனியதோ அப்ப நீ வா, ஆனா நீ பண்ணது தப்பு, பட் நீ உன் கோவம் தனிஞ்ச அப்புறம் வா, அந்த தப்பை வேணா நான் உனக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன், நீ எப்படி பண்ணிருக்க கூடாதுங்கிறதையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மொமெண்ட்டை நீங்க ஈஸ் அவுட் பண்ணணும். முதல்ல கூல் டவுன் பண்ணணும். ஏன்னா ஒரு 5 வயசு குழந்தைய நீங்க அடிச்சீங்க திட்டுறீங்க, ஒரு ஓரமா அந்த குழந்தை போய் உட்காந்துக்குதுன்னா அந்த குழந்தையால ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியாது. சின்ன குழந்தை, ஒரு 8 வயசு குழந்தைனா அது மிஞ்சி போனா குறுக்க நேருக்கு ஓடும், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்துடும். வேற ஒரு 13, 14 வயசுல ஒரு நாள் கணக்குல கோவப்பட்டு கூட அந்த குழந்தைங்களுக்கு உட்கார அளவுக்கு ஒரு வைராகியம் வரும். அதுதான் அந்த வயசு. அந்த டீனேஜோட ப்ராப்ளம், பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் அதுதான். தேவையில்லாத தைரியமும் தேவையில்லாத வைராகியமும் வர வயசு வந்து அந்த டீனேஜ். அதனாலதான் முள்மேல் சேலை எடுக்கிற மாதிரி இந்த டீனேஜர்ஸை நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். டீனேஜர்ஸ் பிடிவாதம் பிடிக்கும் போது பேசுங்க, நிறைய அன்பு கொடுங்க, நிறைய அரவணைப்பு கொடுங்க, உட்காத்தி வச்சு பேசுங்க. ஆனா சரி இனிமே நீ இப்படி பண்ணிட்ட, இனிமே இப்படி பண்ணாதன்னு தான் கடைசி வரைக்கும் சொல்லணுமே தவிர இந்த ஒரு வாட்டி பண்ணிக்கோ அப்படின்னு மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. இட் வில் மேக் இட் வில் ஃபார்ம் அ பேட் எக்ஸாம்பிள். என்னைக்குமே நம்ம ஒரு தவறான உதாரணமா பேரண்ட்ஸ் இருக்கவும் கூடாது, தவறான உதாரணங்களை சொல்லவும் கூடாது. ஸோ பிடிவாதங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு எபிசோட் போறாது. ஏன்னா நம்ம வகை வகையான பிடிவாதங்கள் பார்க்குறோம், நிறைய விதமான பிடிவாதங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் வர எபிசோட்ஸ்ல நிறைய டாபிக்ஸ் பத்தி பேசுவோம். வேற ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து தாத்தா பாட்டியோட சேர்ந்து வளர்க்கும் போது இருக்கிற கஷ்டங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்லி நம்ம கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வரப்போற எபிசோட்ஸ்ல அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தாத்தா பாட்டி பத்தி பேசும்போது பிடிவாதங்கள்லயும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தானே, குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படிதான் இருக்கணும் போல இருக்கு, நம்ம பண்றது கரெக்ட் தான், பாட்டி சொல்லிட்டாங்க, தாத்தா சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு மைண்ட்ல ஃபார்ம் ஆயிடும்.
இன்னும் ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, நான் பாக்குறது ஸ்பெசிபிக்கலி நம்ம சமுதாயத்தில் நம்ம ஒரு லிவிங் கண்டிஷன்ஸ்ல இந்தியால தமிழ்நாட்டுல நான் பாக்குற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த மாமியார் மருமகள் சண்டைகள்ல மாமியாருக்கும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையில நீ பெருசா நான் பெரியாளா நீ பெரியாளான்னு காட்டுற ஒரு போராட்டத்துல குழந்தைக்கு நிறைய தவறான பழக்கங்கள். இந்த அம்மா வேண்டான்னு சொல்லிட்டா நீ வச்சுக்கோன்னு பின்பக்கமா பாட்டி கொடுக்கறது, உங்க பாட்டி என்னடா சொல்றது நான் தான் உன் அம்மான்னு அந்த பாட்டி பண்றது. இது மாமியார் மாமனார் மருமகள்னே இல்ல, நிறைய இடத்துல இப்ப நிறைய மதர்ஸ் வேலைக்கு போறாங்க, நிறைய பேர் அவங்க அம்மா அப்பாட்ட தான் குழந்தைய விட்டுட்டு போறாங்க. அந்த இடங்கள்ல அந்த தாய் தகப்பனே உங்க அம்மாவே குழந்தையா இருக்கும் போது இப்படிதான் செஞ்சா, உங்க அம்மா குழந்தையா இருக்கும் போது படுத்தாத பாடு இல்ல. நீங்க நல்ல மெமரிஸை ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். தாத்தா பாட்டிகளுக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இது. அஃப்கோர்ஸ் நம்ம தாத்தா பாட்டியை பத்தி ஒரு தனியான எபிசோட்ல பார்க்கலாம். ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு கோ-பேரண்ட் அலாங் வித் கிராண்ட் பேரண்ட் அப்படிங்கறத நம்ம தனியா பார்க்கலாம். பிடிவாதங்கள்லயும் தாத்தா பாட்டிகளுக்கு ஒரு பங்கு இருக்கு. அந்தந்த வயசுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்க ஒண்ணு பேசும்போது யாராவது ஒருத்தர் தடுத்து பேசுறாங்க அப்படின்னாலே அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் கரெக்டா தான் பண்றேனோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துடும். சோ ஒரு குழந்தைய கண்டிக்கும் போது ஸ்பெசிபிக்கலி ஒரு பிடிவாதம் பிடிக்கும் குழந்தைய நீங்க கண்டிக்கிறீங்க அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் ஒரே லைன்ல இருங்க. அம்மா தப்புன்னு சொல்லும் போது அப்பாவும் தப்புன்னு சொல்லுங்க. கோ-பேரண்டிங் அண்ட் கோ-எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எடுத்த இடத்துல உங்க அம்மாக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துலயே அந்த குழந்தைக்கான பிடிவாதம் ஆரம்பிக்குது. அம்மாவை ஈஸியா அப்பா சமாளிச்சிருவாங்க, நம்ம அப்பாவை சமாளிச்சா போதும். சோ அந்த பிடிவாத குணங்கள் இந்த மாதிரி விஷயங்களை காதுல கேட்கும் போதும் இன்க்ரீஸ் ஆகுது. சோ நிறைய வகையான பிடிவாதங்களை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வயது வாரியா எப்படி பிடிவாதம் பிடிக்கும் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணலாம்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எந்த வயசா இருந்தாலும் 6 மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு 18 வயசு வரைக்கும் கண்டிப்பா குழந்தை தப்பு செய்யும் போது தப்புன்னு சொல்லுங்க. பிடிவாதம் பிடிச்சா ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கறதுல ஃபர்மா இருங்க. நீ பிடிவாதம் பிடிச்சு வாங்கலாம்னு நினைக்கிற, அது நடக்காது அப்படிங்கறத உங்க குழந்தைக்கு ரொம்ப ஃபர்மா சொல்லுங்க. எந்த வயசா இருந்தாலும் அன்பு அரவணைப்பு. ஒரு பிடிவாதம் முடிஞ்சு நீங்க அந்த குழந்தைய கண்டிச்சாலும் அந்த விஷயத்தை திருப்பி செய்ய விட்டுடாதீங்க. கடைசியா அந்த எபிசோட நீங்க எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த இன்சிடென்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அன்பும் அரவணைப்பும் கலந்து அந்த குழந்தைய கூட உட்காத்தி வச்சு, நீ இது செஞ்சது தப்பு, நீ இந்த தப்பை செஞ்சதுனாலதான் உனக்கு இது நடக்கல, நீ பிடிவாதம் பிடிக்காம இருந்திருந்தா உனக்கு இது நடந்திருக்கும் அப்படின்னும், தேவைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசம், நீட் அண்ட் கிரீட் உள்ள வித்தியாசத்தையும் பிரிச்சு எடுத்து சொல்லி, எடுத்த உடனே நீங்க சொன்ன உடனே கண்டிப்பா எந்த குழந்தையும் கேட்காது. கேட்டா அது குழந்தையே கிடையாது. சொன்ன உடனே கேட்டா அது பேர் ரோபோ. ஏன்னா ரோபோவை மட்டும்தான் அப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா சொல்ல 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 கேட்கும். சொன்ன உடனே கேட்காது குழந்தைங்க. சொல்ல 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 கேட்கும். சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கேட்கும். நம்ம மேல நம்பிக்கை வச்சு கண்டிப்பா குழந்தைங்களை நம்மளால நம்ம வழிக்கு கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம பேரண்டிங் பண்ணும் போதுதான் அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம பேரண்டிங்ல நம்ம கொண்டு வரும்போது கண்டிப்பா நம்ம குழந்தைங்களும் நல்ல இண்டிவிஜுவல்ஸா வளருவாங்க. வேற ஒரு டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.